நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுப விஜயகுமார். தொட்டதெல்லாம் துலங்கும் காலகட்டம் வந்துள்ளது இந்த துலாம் ராசிக்கு. குருவார்வை அதோட ஒரு அதிர்ஷ்ட யோகமாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் வந்து ஒரு மாறுதலை தரப்போகிறார். 10ல் குரு பதவி நாசம்பாங்க, பதவி மாறுதல் நடக்க போகுது. 10ல் குரு வரும்போது காலகட்டத்தில் உங்கள் 2, 4 மற்றும் 6ஆம் ஸ்தானத்தை வேற பார்க்குறார். முதல்ல துலாம் அப்படின்னாலேங்க பேச்சு திறமை, நளினம், சாதகம், யார்கிட்ட எப்படி பேசினா நடக்கும், இந்த சூட்சமங்கள் தெரிஞ்சவங்க. இயற்கையாகவே நான் ஒரு பெரிய டெக்ஸ்டைல் ஷோரூமுக்கு போயிருக்கும் போது இந்த குறிப்பிட்ட செஷனில் மட்டும் பிஸ்னஸ் டல்லு சார்னேன். துலாம் ராசிக்காரங்களை இங்கே போட்டுங்க, ஒரு சேல்ஸாக ஒரு கேர்ள்ஸாக போட சொல்லுங்கன்னு. அவங்க எப்படி சார் ஒரு டேட்டா பற்றி கொடுத்தாங்க, டக்குன்னு பார்த்து சார் இந்த துலாம் ராசி அவங்க நிச்சயமாக பார்த்திங்கன்னா ஒரு 20 நாள் அப்டேட் கொடுக்குறார். சார் எங்களுக்கு கணிசமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா பேச்சு திறமை, மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது இந்த ராசிக்கு இருக்கும். இந்த நியூ இயரில் என்ன நடக்குது அப்படின்னா, உங்கள் ராசிக்கு ஃபஸ்ட்டு குருபலத்தோடு ஆரம்பிக்குது. நல்ல செய்தி, திருமணம் சம்மந்தப்பட்டது நடக்குது. முதல்ல திருமண காலகட்டம் ஜூன் வரைக்கும் இருக்குது. அப்போ அட்லீஸ்ட் நிச்சயமாவது பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. மனதுக்கு பிடித்த வரனாக சுப நிகழ்வுகள் வருகிற காலகட்டமாக இருக்கிறது. அப்போ இந்த வாய்ப்பை தவற விட்டுற வேண்டாம். இது இப்போ திருமணம் சம்மந்தப்பட்டதில் பார்க்க சூட்சம் ஒன்று பார்க்கணும். என்ன அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா அந்த ராகுவோடு சேரும் மாதம், சனியோடு இருக்கும் மாதம், அந்த மாதத்தில் மட்டும் ஃபைனலைஸ் பண்ணும்போது கவனமாக இருந்துக்காங்க. மற்ற மாதங்கள் அற்புதங்க. ஆக திருமண காலகட்டம் வந்தாச்சு. திருமண உறவில் சிறப்பாக இருக்கும் காலகட்டம். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். அடுத்து ஜூனுக்கு மேலே சார் ஃபஸ்ட்டு கையிருப்பு பணம் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி வருகிற காலகட்டம். சில மாதங்கள் முன்னாடி இந்த ராசிக்கு விரைய செலவு சொன்னால் எக்கச்சக்கமாக சொல்லியிருக்கலாம். அவ்வளோ விரைய செலவு, ட்ராவல் சம்மந்தோடு மாறி மாறி ஓடிக்கிட்டே இருக்குது இந்த ராசி. எதுக்கு ஓடுது இந்த ராசிக்குன்னு தெரியல, என்ன பயனும் தெரியாத மாதிரி ஒரு மனக்குழப்பத்திலிருந்து மீண்டு வருகிற காலகட்டமும் ஆகிப்போச்சு. ஆக ஒவ்வொரு விஷயமும் திரும்பி பார்ப்போம். முதல்ல வேலைன்ற விஷயம். உங்களுக்கு ஜூனுக்கு மேலே தான் வேலையில் வளர்ச்சி. அதற்கு வரைக்கும் வேலையை தக்க வைத்து கொள்ளுங்கள். இருக்கிற வேலையை விட்டுட்டு ரிஸ்க் எடுக்கக்கூடாத காலகட்டம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா, சார் வேலையை விட்டுட்டு படிக்கிறேன், வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகிறேன். நான் ஒருத்தர்லாம் இப்போ நிறைய பேர் இப்போ இது ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இந்தியாவில் நல்ல வேலையில் இருப்பாங்க, வேலையை விட்டுட்டு வீசா வாங்கிட்டு ஜெர்மனியோ இல்லை யூரோப் கான்டினென்ட்டோ கனடா மாதிரி போயிடுறது. அங்கே ஜாப் சர்ச் பண்ணி பிடிச்சிக்கிறேன். இன்றைக்கி கால சூழ்நிலைக்கு ஆகுமா? காலபுருஷனுக்கு 12ஆம் இடம்தான் மீனம். மீனத்தில் என்னைக்கு சனி வந்ததோ அன்னைக்கெல்லாம் வேலையாட்களுக்கு வீசா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் ஆரம்பித்தது. மார்ச் மாதம், லாஸ்ட் மார்ச்சிலிருந்து. இப்போ ட்ரம்ப் வந்து எத்தனை பேர்த்துக்கு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு வேலையை விட்டு சர்ச் பண்ணக்கூடிய காலகட்டம் அல்ல என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆனால் இயற்கையாக ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கிற வேலை ஓகே, இதுதான் சூட்சம விஷயம். இதை விட்டுட்டு ரிஸ்க் எடுக்கக்கூடாது. சார் சொத்து சம்மந்தப்பட்டது என்ன சார் பண்ணலாம்? நிச்சயமாக சொத்து சம்மந்தப்பட்டது நீங்கள் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கி பண்ணுற மாதிரி இருக்கும். பெரிய கடன்லாம் இருந்தால் ஃபஸ்ட்டு கடன் அடைங்க. சொத்து வாங்குவதில் கவனமாக வாங்கணும். ராசிக்கு குரு பார்வை வரும் காலகட்டத்தில் வாங்கிக்கலாம். ஜூனுக்கு மேல் நல்லபடியாக இருக்கும். அதற்கு முன் வெயிட் பண்ணுங்கள். பிஸ்னஸ் பண்ணலாமா, பிஸ்னஸ் மாற்றலாமா? பொதுவாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். 10க்குரிய ராசிக்கு வந்திருக்கார். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட அமோகமாக இருக்கும் கால சூழ்நிலை தான் இருக்கின்றன. ஒன்றே புரிஞ்சுக்கணும். இந்த ராசி பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சி எடுத்தீங்களா, மற்றவங்க கம்பல்ஷன் எடுக்கிறீங்களா? அது சார் கூட்டு போட்டு பண்ணிட்டேன், ப்ராஃபிட் நான் உழைக்கிற உழைப்பு அவ்வளோ இருக்குது, ஆனால் அவங்க ப்ராஃபிட் வரல, கூட்டு வச்சுக்கலாமா வேண்டாமா? இதில் இன்னொரு மாணவர்கள் குறிப்பாக சார் எங்கள் குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, இல்லை என்னோட டீச்சராக இருக்கிறாங்க, மாணவர்கள் சம்மந்தப்பட்ட டெவலப்மெண்ட்டுக்கு அவ்வளோ பண்ணிகிட்ருக்கோம், நான் நினைக்கிறது ஒத்து வரல அப்படின்னு. இந்த 2026 ஒரு மறுமலர்ச்சி மாதிரி நடந்துங்க. எண்ணியதெல்லாம் நடக்கும். முதல்ல வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களை எல்லாம் தூக்கி அப்புறப்படுத்துங்கள். சனியை விளக்குங்கள். 11ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். 11ங்கிறது விநாயகர் சம்மந்தப்பட்டது. இல்லை தலை மாறிய முகம் மாறிய கடவுள் விநாயகர், ஆஞ்சநேயர், அந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நிச்சயமாக லாபகரமாக இருக்கும். இந்த வருடத்தில் 2 பகுதியாக பிரித்து நம்ம பலாபலன்னு சொல்லியிருக்கோம். அப்போ கவனமாக செயல்படுது. உணவுப் பொருட்கள் இரவு நேரத்தில் உணவு மட்டும் அவாய்ட் பண்ணிக்கங்க. ஹெல்த்தை இது பண்ணிக்கலாம். எந்த ஒரு மருத்துவம் பார்த்தாலும் க்யூர் ஆகும் சூழ்நிலை. ஆக இந்த வருடம் உங்கள் கையில் சிறப்பாக இருக்கின்ற வருடமாக வந்திருக்கிறது.
தொட்டதெல்லாம் தொடங்கும் துலாம் என்பது மாற்றுக்கருத்தில் உங்களுக்கு யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நிமிடம் அடித்து பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க.